அக்னி கரகம் கோவில சுத்தி வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக அக்னிய கம்பத்தோட கால்ல கொட்டுறாங்கன்னு பாக்கலாங்களா? டே 9 ஆஃப் மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டு பூவோடு எடுத்து ஆடுதல் நிகழ்வு 4. பார்வதி தேவி தன்னுடைய கணவன் சிவபெருமான் கிட்ட வீடு நிறைஞ்ச பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சிவபெருமானுக்கு அது என்னன்னு புரியாத காரணத்தினால நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி காலம் தாழ்த்திட்டே இருக்காரு. வீட்டுல விளக்கேத்தி வச்சோம்னா அந்த வீடு முழுக்க பிரகாசமா இருக்கும். பார்வதி தேவி அகல் விளக்கு வாங்கிட்டு வர சொல்லி இருக்காங்க. வீடு முழுக்க பிரகாசப்படுத்தக்கூடிய ஒளியத்தான் பார்வதி தேவி சூட்சுமமா சிவபெருமான் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது வரைக்கும் பார்வதி தேவி குச்சி எல்லாம் சேகரிச்சு அதுல தீ மூட்டி வீடு முழுக்க வெளிச்சத்தை உருவாக்குறாங்க. சிவபெருமானுக்கு அது என்னன்னு புரியாத காரணத்தினால அந்த 5 நாளும் காலம் தாழ்த்தி மறந்துட்டு வந்துட்டேனே சொல்றாரு. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல உக்கிரமடைஞ்ச பார்வதி தேவி அவங்க உருவாக்கி வச்ச அக்னியை எடுத்து சிவபெருமானுடைய கால்லயே கொட்டிடுறாங்க. இதனாலதான் இந்த பூவோட்டுக்கு இரவு முழுவதும் தீ மூட்டி எரிய விடுறாங்க. இரவு நேரத்துல வெளிச்சம் வேணும்னு பார்வதி தேவி மறைமுகமா சொன்ன விஷயத்த சிவபெருமான் புரிஞ்சுக்காம நடந்த சம்பவம் தான் இது. அடுத்த நிகழ்வு என்னன்னு அடுத்த பார்ட்ல சொல்றேன். இன்னும் இந்த மாதிரி எங்க ஊர் கோவில் நோம்பியோட சிறப்புகளை தெரிஞ்சுக்க எக்ஸ்ப்ளோர் வித் கவி பேஜை இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோவும், யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.